ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஏஎஸ் ஃபவுண்டேஷன். நான் உங்கள் கோபிநாத் ராஜா சிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல் ரைட்டையும் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரைட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ், ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன். ஸோ இதை வந்து ஆர்டிக்கல் 25ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பர்சன்ஸுக்குமே வந்து ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்கப்படும். அவங்க எந்த ரிலீஜனை பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஈக்குவலான உரிமைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் 4 விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு திங் வந்து ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் தான் வந்து எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய உரிமை வந்து அவருக்கே கொடுக்கப்படும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு ப்ரொஃபஸ் அப்படின்றது அடுத்த ஃப்ரீடம் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காரு. ஸோ ரைட் டு ப்ரொஃபஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தன்னோட ரிலீஜன், அதாவது அவர் நம்பக்கூடிய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை ஓப்பனாகவும் ஃப்ரீயாகவும் பேசுகிறதுக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஓகேவா? அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ரைட் டு ப்ராக்டிஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிச்சுவல்ஸ், செரிமோனிஸ், இது எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள். ஸோ இதுதான் வந்து ரைட் டு ப்ராக்டிஸில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ரைட் டு ப்ராபகேட். ஒருத்தர் அவர் நம்பக்கூடிய ரிலீஜனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை. ஓகேவா? ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ரைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரைட் டு ப்ரொபகேட் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர வந்து ஒருத்தரை இன்னொரு ரிலீஜன்லேருந்து அவங்களோட ரிலீஜனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான உரிமை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன் அப்படின்றது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் உரிமையாக கொடுக்கப்பட மாட்டாது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்டிக்கல் 25 அப்படின்றது ரிலீஜியஸ் பிலீஃபை மட்டுமே வந்து கவர் பண்ணலை, ரிலீஜியஸ் ப்ராக்டிஸையும் இந்த இடத்துல கவர் பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த 4 விஷயத்துலேருந்து சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இந்த ரைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸுக்கும் உண்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சிட்டிசன்ஸுக்கும் வந்து இந்த ரைட் வந்து உண்டு. ஆனால் இந்த ரைட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட கிரவுண்ட்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். என்னென்ன கிரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த், அப்புறம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் நினச்சா சில ரெகுலேஷன்ஸ் இதில் கொண்டு வர முடியும். லைக் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் ஆர் ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சோஷியல் வெல்ஃபேர் இல்லைனா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியும். இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து எல்லா செக்ஷன்ஸுக்கும் வந்து ஓப்பன் செய்யக்கூடிய உரிமைகள் வந்து ஸ்டேட்டுக்கு இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த ஆர்டிக்கல் 25 அப்படின்றது 2 எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது சீக் ரிலீஜனில் இருக்கக்கூடிய அந்த கிருப்பான் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதாவது தலையில் வந்து அந்த தலைப்பாப்பை கட்ட மாதிரி கட்டுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷனில் இன்க்ளூட் ஆன விஷயம் அப்படின்றத ஆர்டிக்கல் 25 கிளியராக சொல்லியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் அப்படின்ற நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சீக்ஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட் அவங்களும் வந்து இந்த ஹிந்து கேட்டகரிஸில் தான் வருவாங்க அப்படின்றத ஆர்டிக்கல் 25 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 26ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கு வந்து குறிப்பிட்ட சில ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான உரிமைகள் வந்து எவ்ரி ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இட் மே பி ஃபார் சேரிட்டபிள் பர்பஸஸ் ஆர் இட் மே பி ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸஸ். ஸோ எது வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜன் சம்மந்தப்பட்ட அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய பவர் வந்து
அவங்க கையிலே கொடுக்கப்படுது. ஓகேவா? ஸோ அந்த ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனுக்காக வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து ஓன் பண்ணக்கூடிய ரைட் வந்து கொடுக்கப்படுது. அதே மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணக்கூடிய ரைட்ஸும் வந்து கொடுக்கப்படுது. ஸோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி இந்த சென்ஸ் வந்து ஒரு வேனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு காராக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம். ஓகேவா? அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும்போது லைக் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஜுவல்ஸு இதெல்லாம் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துடுது. அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் லா ரிலேட்டடாக, அதாவது ப்ராப்பர்ட்டி லா ரிலேட்டடாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய பவர்ஸ் வந்து அவங்க கையிலே கொடுக்கப்படுது. ஸோ இந்த 4 விஷயங்களும் வந்து ஃபார் எவ்ரி ரிலீஜியஸ் டொமைனுக்கு வந்து இந்த ஆர்டிகல் 26 வழங்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து சிம்பிளாக நமக்கு தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 25 வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள். ஓகேவா? ஆர்டிகல் 26 அப்படின்றது ஒரு ரிலீஜியஸ் டொமைனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உரிமைகள். ஓகேவா? ஸோ ஆல் டுகெதர் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 26 அப்படின்றது இட் ப்ரொடெக்ட்ஸ் தி கலெக்டிவ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஸோ அந்த ரிலீஜனோட கலெக்டிவ் ஃப்ரீடத்தை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆர்டிகல் 25 மாதிரியே வந்து ஆர்டிகல் 26க்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் ஆன் சர்டைன் கிரவுண்ட்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்டு ஹெல்த். ஓகேவா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டடாக இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட முடியாது. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த் பேசிஸில் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட முடியும். ஸோ ஆஃப்டர் தட் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இடத்துல வந்து 3 விஷயம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் ரிலீஜியஸ் டினாமினேஷன். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலீஜியஸ் டினாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ஆர்கனைசேஷனாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் ஹாவ் எ டெசிக்னேட்டிவ் அண்ட் டிஸ்டிங்டிவ் நேம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு தனிப்பட்ட நேம் அப்படின்றது அதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு லாஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஷுட் பி அ கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்காக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்றதையும் சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்டியிருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அண்டு ஆனந்த மார்கா இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் டினாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அரபிந்தோ சொசைட்டி இருக்குல்ல, லைக் பாண்டிச்சேரியில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த அரபிந்தோ சொசைட்டி வந்து ரிலீஜியஸ் டினாமினேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, ஸோ ரிலீஜியஸ் டினாமினேஷன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து அந்த ரிலீஜியஸோட ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்காக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணுறாங்கன்னா அதுதான் ரிலீஜியஸ் டினாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஏ ரிலீஜன். ஸோ இந்த ரைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பர்சனையுமே வந்து அவங்க ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வந்து டாக்ஸஸை பே பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ரிலீஜியஸ் டினாமினேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த இடத்துல வந்து டாக்ஸஸை பே பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் 27 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் வந்து அவங்க பப்ளிக்கோட மணியை வந்து ஒரு தனிப்பட்ட ரிலீஜனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஆர்டிக்கல் 27 சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் வந்து ஒரே ஒரு தனிப்பட்ட ரிலீஜனை வந்து சப்போர்ட் பண்ணி பேட்ரனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் ஆர்டிக்கல் 27 சொல்லியிருப்பாங்க. ஸோ டாக்ஸஸ் வந்து லைக் எல்லா ரிலீஜனையும் ப்ரொமோட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரே ஒரு ரிலீஜனை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ஆர்டிக்கல் 27 இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஆனால் அதே டைம் இந்த ஆர்டிக்கல் 27 வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸஸ் பே பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும்தான் போடக்கூடாது அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர வந்து ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். லைக் இப்போ வந்து ஒரு அர்ச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்ம டோக்கன் வாங்குவோம், டோக்கனுக்கு வந்து சில அமௌண்ட் கொடுப்போம். இட் இஸ் லைக் எ ஃபீஸ். ஓகேவா? ஆனால் வந்து அது டாக்ஸ் கிடையாது.
ஸோ நார்மலி ஒரு ஃபீஸ் அப்படின்றது அந்த ரிலீஜியஸ் டினாமினேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால வந்து அதுக்கு டேக்ஸ் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எது மேலெலாம் போட முடியும் அப்படின்னும்போது, ஸோ அந்த ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய லைக் ஒரு பில்கிரிம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லைக் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ அதுக்காக வந்து அந்த ஃபீஸை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் லைக் அன் ரெகுலேஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஃப்ரீடம் ஃபார் ரிலீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 28 சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபண்டு மூலியமாக நடத்தப்படக்கூடிய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் எந்த ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரொவிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஜஸ்ட் ஸ்டேட்டால் அட்மினிஸ்ட்ரேட் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஆனால் அதை வந்து என்டோவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் உருவாயிருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் செட் ஆகாது அப்படின்றது ஆர்டிக்கல் 28 இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ சிம்பிளாக இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபண்டு மூலியமாக நடத்தப்படக்கூடிய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எந்த விதமான ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ இல்லை ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ்லேயோ கலந்துக்கணும் அப்படின்றது கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ ஈவன் தோ வந்து ஒரு பர்சன் மைனராக இருந்தாலும் அந்த பர்சனை வந்து கட்டாயப்படுத்தி ஒரு ரிலீஜியஸ் பிலீஃபோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ வந்து அவங்கள சேர்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி சேர்க்கணும்னு நினைச்சால் அந்த மைனரோட பேரண்ட்டோ வந்து இல்லை கார்டியனோ வந்து ஒத்துக்கணும். அப்போ தான் வந்து அவங்க அதை பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 28 அப்படின்றது வந்து நமக்கு 4 விதமான எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனை பற்றி சொல்லியிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் டோட்டலாக வந்து ஸ்டேட்டால் ரன் பண்ணக்கூடியது, மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டால் அட்மினிஸ்ட்ரேட் மட்டும் பண்ணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு பை எ ட்ரஸ்ட் ஆர் என்டோமெண்ட். அடுத்த ரெண்டும் பார்க்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரெக்கக்னைஸ்ட் பை ஸ்டேட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் ரிசீவிங் எய்ட் ஃப்ரம் தி ஸ்டேட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் வந்து டோட்டலாக வந்து ஸ்டேட்டால் மெயின்டைன் ஆகக்கூடியது அப்படின்னு. ஸோ இதில் எல்லா விதமான ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து பை ட்ரஸ்ட் ஆர் என்டோமெண்ட்னால் உருவாக்கப்பட்ட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அலவுடு. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் திங் சொன்ன பார்த்தீங்களா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பை ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிசீவிங் ஃபண்ட் ஃப்ரம் தி அதாவது எய்ட் ஃப்ரம் தி ஸ்டேட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதில் வாலண்டரி பேசிஸில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நடைபெறலாம் அப்படின்ட்டு ஆர்டிக்கல் 28 நமக்கு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ரைட்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னும்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், அது வந்து ஆர்டிக்கல் 29 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் 29 வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டைப் ஆஃப் சிட்டிசன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸில் வேணால் இருக்கலாம். இந்தியாவில் வந்து எந்த பிளேஸில் வேணால் இருக்கலாம், எந்த லாங்குவேஜ் வேணால் பேசலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸை வந்து எந்த ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்லேயும் உள்ளார விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் போடக்கூடாது அப்படின்னு ஆர்டிக்கல் 28 வந்து இதில் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து எந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது வந்து இன்ஸ்டியூஷன் அப்படின்றதையும் வந்து ஆர்டிக்கல் 28 வந்து சொல்லியிருக்கோம். ஸ்டேட் கிட்டேருந்து ஃபண்டு வாங்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி சிட்டிசன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் போடக்கூடாது. ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் வந்து ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், லாங்குவேஜ் இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் அப்படின்றது குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ செகண்ட் ப்ரொவிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு இந்த ரைட்டை வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி ஆர்டிக்கல் 29 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் 2 பேருக்குமே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் 29 அப்படின்றது மைனாரிட்டிஸ்க்கு மட்டுமே வந்து
ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இதில் கான்ஸ்டியூஷனில் செக்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால இதில் மைனாரிட்டிஸும் சேர்ந்து வருவாங்க அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொரு விஷயமும் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அகிடேட் பண்ணக்கூடிய ரைட்டும் இந்த இடத்துல வந்து கொடுக்கப்படுது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஸோ இது ரிலேட்டடாக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ், அதாவது வந்து லாங்குவேஜ்க்காக ப்ராமிசஸ் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் டஸ் நாட் அமௌண்ட் டு தி கரப்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் இதில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இது வந்து ஆர்டிகல் 30 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து லிங்குவிஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு ஒரு சில ரைட்ஸ் வந்து கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மைனாரிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனை செட்டப் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து கொடுக்கப்படுது. அண்ட் மைனாரிட்டி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்டேட்ஸ் வந்து வலுக்கட்டாயமாக வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இந்த ஆர்டிகல் 30 சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இதை உள்ளார சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனுக்கு எய்ட்ஸ் வழங்குது அப்படின்னா வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ் ஆர் லிங்குவிஸ்டிக் நேச்சரையும் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. இந்த ஆர்டிகல் 30 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இது ஒன்லி மைனாரிட்டிஸ்க்கு மட்டுமே செல்லுபடியாகும். மற்ற செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது செல்லுபடியாகாது. ஓகேவா? ஆனால் ஆர்டிகல் 29 அப்படின்றது அப்படி கிடையாது. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இந்த மைனாரிட்டிஸ்ன்றது யார் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாமே விடப்பட்டிருக்கோம். அண்ட் ஆர்டிகல் 30 அப்படின்றத வந்து பார்க்கும்போது இதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனை சில்ட்ரன்ஸ் வந்து அவங்களோட ஓன் லாங்குவேஜில் கற்றுக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ மைனாரிட்டி டைப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது 3 வகையாக இந்த இடத்துல சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, institution which seek recognition and aid from the state. ஓகேவா? ஸோ ஒன்று அங்கீகரிக்கப்பட்டு அவங்கள்ட்டேருந்து வந்து பணமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், ரெக்கக்னேஷன் மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். ஸோ ரெக்கக்னிஷனும் தேவையில்லை, எய்டும் தேவையில்லை அப்படின்ற லெவலுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். இதில் ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி பவர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கீழே வரும். ஆனால் இதே தேர்ட் ஒன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தன்னோட ஓன் ரெகுலேஷனை மேக் பண்ணிக்க முடியும். 2007 மலன்கரா சிரியன் கேத்தாலிக் காலேஜ் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சில பிரின்சிபல்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓன் கவர்னிங் பாடியை சூஸ் பண்ணுறதுக்கான பவர். அண்ட் அடுத்தது வந்து பார்க்கும்போது டீச்சிங் அண்டு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்குரிய பவர். எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களோட சாய்ஸில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான பவர். அண்டு அந்த அசெட்ஸ் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸை வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற டிசைட் பண்ணக்கூடிய பவர். ஸோ இதெல்லாமே வந்து கொடுக்கப்படுது. ஸோ இல்லை இதுக்கு அடுத்த ரைட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 30 அப்படின்றது ஈக்குவாலிட்டியை மட்டுமே வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் இன்டெண்டட் டு பிளேஸ் மைனாரிட்டி இன் அட்வான்டேஜஸ் பொசிஷன். ஓகேவா? அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மைனாரிட்டியை ஒரு அட்வான்டேஜ்டு பொசிஷனில் வந்து செட் பண்ணுறதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஆர்டிக்கல் இல்லை அப்படின்றத இதில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது அப்சல்யூட் ரைட் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து இட் டஸ் நாட் இன்க்ளூட் ரைட் டு மால் அட்மினிஸ்ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது தப்பாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துறதுக்கு எந்த விதமான ரைட்டும் இதில் கொடுக்கப்படவில்லை அப்படின்றத இந்த இடத்துல கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கான்ஸ்டியூஷனல் ரெவன்யூஸும் ரிட்ஸை பற்றி வந்து கிளியராக பார்த்துறோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.